நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஓபரா ரே பாரரா ரிக ரிக ரே ரிகரா ஒப்பரா ஓபாரரா ஓகேரக ஓரிகிறா வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ஐயா எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேற்றிலென்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்கிறோம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த வாழ்க்கை. உலக மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா? எஸ் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணும், நான் தான் நல்லா இருக்கணும், மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு மில்லர் அப்படின்னு ஒருத்தரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மில்லர்கிட்ட நான் மில்லரை பற்றி உங்களுக்கு பல முறை சொன்னதுனால இந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் நான் சொல்ல போறேன். மில்லருடைய வீடு போக வேண்டியது அவனுடைய கிருபைனால அதை திறந்து நாங்கள் உள்ள போயிடுச்சு. நான் மில்லர்கிட்ட சொன்னேன், மில்லர் நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வந்து நான் உள்ள ஜோமன் நான் வரேன்ட்டு. அங்கே ஒரு வாலிப பையன் உட்கார்ந்துருந்தார். அந்த வாலிப தம்பி யார் அப்படின்னு கேட்டு அவர் சொல்றாரு, இவர்னால தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இவர்களை ஏற்றுக்கொண்டீங்களாட்டு. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்க, அவர் ஒரு ஜோஷியக்காரர், கொஞ்சம் வயசு பையன், ஜோஷியம் பார்க்கறாரு. அவனுக்கு மில்லரும் கிளாஸ்மேட், ஒன்னா படிச்சவங்க. மில்லருடைய எல்லா பிரச்சனையும் இந்த ஜோஷியக்காரர் தான் ஃப்ரெண்டுக்கு தெரியும். அந்த ஜோஷியக்கார தம்பி அவர் சொல்லியிருக்காரு, மில்லர் உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறனா நீ கிறிஸ்தவனா மாறி. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, கிறிஸ்தவர்கள் தான் மற்றவங்களுக்காக ஜெபிப்பார்கள். நம்ம கடவுள்கிட்ட நம்ம கடவுள்கிட்ட எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க கேட்போம். நீ என்னைக்கு நீ கிறிஸ்தவனா மாறியோ மாட்டோம். அதுபோல அவர் கிறிஸ்தவரா மாறினாரு. நான் இன்னும் ஒரு சிலர் அவருக்காக ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் அவர் கையெழுத்து போச்சோ திரும்ப கிடைச்சிச்சு. அப்ப ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற கூட்டத்தாருக்கு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருந்து, எங்க இருந்து? பரலோகத்தில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர். இரட்சகருக்கு பல அர்த்தங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். பாவத்திலிருந்து அது இங்க கிடையாது. இந்த உலகத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க போயிடும். இந்த உலகத்தை வேதம் என்ன சொல்கிறதுனா, இது ஒரு பொல்லாத பிரபஞ்சம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அந்த பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்க இருக்கிறார். இதுதான் நோக்கம். சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை நாம் பார்க்க போயிடும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம்
1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம். கடைசி மட்டும் நான் உங்களுக்கு பார்க்கிறேன். கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சிலருக்கு நம்ம கூட இருப்போம் நினைப்போம், ஆனா இருக்க மாட்டோம். நாங்க குல்பர்கால 1975 ஒரு கெட்டுபுத்தர் சார் மெடிக்கல் சேர்றோம். அப்பதான் 1975 அப்ப ஒரு 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 10 பசங்க நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்பயும் ஒன்னா போவோம், ஒன்னா வருவோம், ரொம்ப க்ளோஸா இருக்கும். அப்படி இருக்கிற நண்பர்கள் பிரியறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு முடிவு பண்ணோம். 2000 நம்ம கோவால ஒன்னா சேரணும். அதுல ஒரு பர்டிகுலர் சுதாகர் ஷெட்டி அப்படின்னு ஒருத்தர் நான் சொல்றோம். இவரு எவனாவது வரல தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா அவனே வரல, நாங்களும் கெட்டு போல. அப்ப நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, நாங்க அந்த ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கணும்னு சொல்லி. ஆனா அத்துக்கிட்ட அவன் அந்த டைரக்ஷன் போயிட்டான். கணவன் மனைவி உறவு கூடவே இருப்போம்னு நினைக்கிறோம், ஆனா யாராவது ஒரு ஆள் பிரிஞ்சுறாங்க. அது பல காரணங்கள் அந்த பிரிவு உண்டாக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17 பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, அவர் வர்றார், எதிர்கொண்டு போக. எதிர்கொண்டு போறது ஒரு சந்தோஷமான ஒரு காரியங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் குல்பர்கால இருந்து எப்ப விருதுநகருக்கு வரேனோ எங்க அப்பாவுக்கு நான் சொல்லுவேன், லெட்டர்ல போடுறேன், அப்பா இந்த ட்ரெயின்ல நான் வரேன். எங்க அப்பா பல காரியங்களை மறந்துடுவாங்க. ஆனா நான் வீட்டுக்கு வரேன்னா எங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவார். அந்த கொக்கலாஞ்சேரி கிட்ட வரும்போதே நான் அப்படியே அந்த வாசல் என்னன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்க அப்பா தெரிகிறாங்க, அங்க கொக்கலாஞ்சேரில இருந்து எப்படி விருதுநகர் தெரியும். ஆனா என் பேக் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்ச நேரத்துல ஒரு ஒயிட் கலர் ஒயிட் பேண்ட் ஷர்ட் போட்டு குள்ளமா ஒருத்தர் நிக்கிறத பார்த்துட்டு ஒரே சந்தோஷமா இருக்கும். அப்பா நிக்கிறாரு, அப்பா நிக்கிறாருன்ட்டு பேசினாமா அந்த பேக்கை வச்சுக்கிட்டு இறங்குவேன். அப்பா கேட்பாங்க, நல்லா இருக்காதுன்னா தோலை கை வைப்பாரு. அப்படியே நாங்க வீட்டுக்கு போயிடும். எதிர்கொண்டு போய் எங்க அப்பா எதிர் வருவார். எனக்கு இது அந்த அப்பா இருக்காரா? இல்ல, அவர் எவ்வளவு பவர்ஃபுல் மேன். ஆனா 90ல எங்களை விட்டுட்டு போயிட்டார். ஆனா இவர் என்ன செய்ய போகிறார்னா, இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இப்ப பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நம்ம மத்திய ஆகத்தில் அவர் சந்திப்போம். எப்படி வரும்? எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க போகிறோம். சரி, இப்போ வசனம் திரும்ப வாசிப்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் குடியிருப்பு சிட்டிசன். இந்த சிட்டிசன்ங்கிறதுக்கு என்ன ஒரு கிரேக்க வார்த்தை போட்டிருக்காங்கன்னா, என்ன எழுதிக்கலாம் நீங்க, POLIT POLITEUMA புளுட்டிமா. இது என்ன குறிக்குதுன்னா குடியிருப்பு. இந்த குடியிருப்ப இந்த ரோம மக்களுக்கு பவுல் எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிலிப்பு பட்டணம் ஒரு ரோம குடியிருப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ஒரு வேற ஒரு இடத்துல இருக்கு. அங்க எல்லாமே எப்படி இருக்கும்னா, ரோம்ல என்ன ரூல் இருக்கும், ரோமாபுரி கேபிட்டல் சிட்டி, அங்க இருக்கிறது இப்படி இருக்கும். இதான் வித்தியாசம். பவுல் சொல்கிறாரு, ஐயா உனக்கு ரோமாபுரிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நீ அவங்க குடியிருப்பு, அவங்களுடைய சிட்டிசன், ரோமா சிட்டிசன் மாதிரி தான் எல்லாமே உனக்கு. அதுபோல நீ இந்த பூமியில வாழ்ற, ஆனா பரலோக சிட்டிசன் நீ புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும். சரி, சிட்டிசன்ங்கிறதுக்கு நான் உங்களுக்கு கிரேக்க வார்த்தை சொல்லிட்டேன். இப்ப முதல் அதிகாரம் 27வது வசனத்துல பவுல் இதை பொறுத்து முதவே ஒரு கோடு போட்டு காமிச்சிட்டார். 1:27 அந்த குடியிருப்புக்கு நீ போகணும். எந்த குடியிருப்பு? பரலோக ராஜ்யத்திற்கு நீ போகணும்னா என்னெல்லாம் கண்டிஷன் நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு. சில குறிப்புகளை மட்டும் காட்டுறேன், ஏன்னா இந்த இருந்தா தான் அங்க போகுது. சொல்லுங்க, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமட்டேன். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, வாத்தியார் வராருன்னா அவசரமா போக்கஸா வந்துருப்பாங்க. எக்ஸாம் வருதுன்னா வேகமா படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கிடையாது. நான் வந்தாலும் சரி, நான் வராட்டாலும் நீ ஒரு சிட்டிசன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. இந்த ஒரே ஆவி என்ன சொல்லணும் உங்களன்னா, வருகையில நான் பரலோகத்துக்கு போகணும். நான் ஒரு சிட்டிசன், இருக்கிறது எங்க இருக்கிறேன், பூமியில இருக்கிறேன். ஆனா நான் எங்க போகணும், பரலோகத்துக்கு போகணும். அந்த ஒரே ஆவி, அந்த ஆவி வேற ஆவி வந்து மோதிடக்கூடாது. மோதுமா? எஸ் மோதும். அதிக மோதாது. அப்படியே பிரேயர் ஹால்ல ஒரு தம்பி இருந்தார். அந்த தம்பி ரொம்ப வைராக்கியமா இருப்பார். ஆண்டவருக்காக வைராக்கியவன், அப்படி வைராக்கியமா இருப்பார். அப்படி இருக்க தம்பி ஒரு பொண்ணு வந்தா, இவரை அடிச்சு கொண்டு போயிட்டான். இவர் திருமணமானவர், இவருக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கு. ஆனா இப்ப எங்க பிரேயர் ஹால்ல நாங்க பிரேயர் நடத்திட்டு இருக்கோம். Thursday, Monday, Thursday. இப்ப எல்லாம் டிராப் அவுட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல நான் போய்கிட்டு இருப்பேன். அவர் அங்க சோஃபால உட்காந்து சரவணன் கூட பேசிட்டு இருப்பார். பிரேயர் வர மாட்டார். ஒரே ஆவி வேற ஒரு ஆவி அவர் தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனா அப்படியே ஆகக்கூடாது. நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, ஸ்ட்ராங்கா நிற்கணும். யார் வந்தாலும் கண்டக்கூடாது. உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே, ஆவி ஆத்மா. இந்த ஆத்மா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியும் போக முடியும், இப்படியும் போக முடியும், இப்படியும் போக முடியும், இப்படியும் போக முடியும். அது போகக்கூடாது. ஒரே ஆவியினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்கு கூட. ஏன் சுவிசேஷத்தின் விசுவாசம் அப்படின்னு சொல்லுகிறார்னா, பவுல் கட்டப்பட்டிருக்கிறார். எதற்காக கட்டப்பட்டிருக்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டதால் கட்டப்பட்டிருக்கிறார். இப்ப இவங்கெல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு, யார் யாரெல்லாம் அந்த ஜெயிலுக்கு வர்றாங்களோ அவங்களையும் என்ன செய்யறாரு, ஆண்டவருக்குள்ள வழி நடத்துக்கிறார். அந்த பவர் உனக்கு இருக்கணுங்கிறாரு. கூட போராடி, போராடி. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கைங்க. எப்ப யார தூக்கிட்டு போன, எப்ப யார தூக்கிட்டு போன. நீங்க நினைப்பீங்க எங்க போதுக்கு பெரிய பிஸ்து அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த போதகருக்காக அநேகம் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. இந்த போதகருக்காக சோத்திரங்கள் படுவதற்கு போயிட்டே இருக்கு. அதனால ஆண்டவர் இறக்கப்படுகிறார், கிருபையை கொடுக்கிறார், தாங்கி வருகிறார். வலுவாதபடி உன்னை காக்கிறேன்னு சொல்றார். அதனால அந்த போதரால் நிக்க முடியுது, இல்லைன்னா முடியாது. எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மருளாதபடி. எதிர்க்கிறவர்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சுவிசேஷத்தை அறிவிச்சாச்சு எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வரும்போது நீங்க பயப்படவே கூடாது. நாங்க சுவிசேஷம் அறிவிச்சதுனால இந்த RSS மக்கள் எங்களுக்கு விரோதமாக போராட்டம் நடத்த, தர்ணா நடத்த பெர்மிஷன் கேட்டாங்க. கொடுக்கலாம். உடனே ஆண்டவர், நம்ம ஆண்டவர் ரொம்ப விவரமான ஆண்டவர். என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறத அட்வான்ஸா சொல்லிடுறோம். அட்வான்ஸா சொல்றதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 10வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 14. RSS இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் உங்களை கூட்டிட்டு போவாங்க. ஆனா என்ன நடக்கும் அந்த இடத்துல? மனுஷனை குறித்து மத்திய 10வது அதிகாரம் 17வது வசனம், மனுஷனை குறித்து எச்சரிக்கையார்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள். ஜெப ஆலயத்தில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபர்களுக்கு முன்பாக ராஜாக்களும் கொண்டு போகப்படுவீர்கள். 19வது வசனம் கவனமா வாசிச்சு பாருங்க. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது பாட்டு வச்சுட்டாங்க. RSS காரவங்களை திட்டிக்கிட்டே இருப்பான். பல பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருப்பான். என்னத்தை பேசுவோம் என்று, எதை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களிடத்தின் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்தில் பேசுகிறோம். இது என் வாழ்க்கையில நடந்துச்சு. நாங்க VKD ஒரு ஆடிட்டர், எங்க அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருடைய வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. எங்க அண்ணனும் நானும் சைலண்டா போய்கிட்டு இருக்கோம். என்ன நடக்கும்னு தெரியாது. நான் விசுவாசத்துல போய்கிட்டே இருக்கேன். அங்க போன உடனே சென்னையில இருந்து அவங்களுக்கு டாப் ஆபீசர்
அவர் எல்லாரும் ஜி அப்படின்னு கூப்பிட்டு, பேரெல்லாம் சொல்லக்கூடாது ஐயா, ஜி. அவர் தான் அப்படியே டஃபா உட்காந்துருக்காரு. இந்த டாபிக் அவர் தான் ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்களை வேசி பார்க்க அப்படின்னு சொல்றீங்களா, என்ன வச்சு பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு டாம் 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 கத்திட்டு இருந்தாரு. உடனே அவர் வணக்கம் வச்சு, ஐயா நாங்க போட்டது பைபிள்ல இருந்து உங்களுக்கு தெரியும், அது உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் அவங்கள்ட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டு போயிடும். நீங்க இந்த 6-7 பேர் இருக்கீங்க, 7 பேருக்கு நாங்கள் இண்டிவிஜுவலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பயே அந்த புஷ்ஷுன்னு போயிடுச்சு. என்னுடைய படிப்பு, என்னுடைய வயது, என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் மறந்துட்டேன். அந்த அளவுக்கு என்னடா மன்னிப்பு கேட்கறேன் என்னத்தை சண்டை போடுறதுக்கு. உடனே அவர் டாபிக்கை மாத்திட்டேன். உங்களுக்கு அவனை தெரியுமா, இவனை தெரியுமா, அவனை நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன். இல்லைங்க, நாங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டுட்டோங்க, நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லி கேள்வி. அந்த ஆளுக்கு ஐஸ் மட்டும் வச்ச மாதிரி போச்சு. அவர் சொல்றாரு, எங்களுக்கு பவர் அங்க இருந்துல வருது, டெல்லியை காட்டுறாரு, அங்க இருந்துல வருது. உங்க சீஃப் மினிஸ்டர் என்ன நினைச்சா எங்களை ஒன்றும் தொடர முடியாது, உங்களுக்கு தெரிய மாட்டேன். எங்களுக்கு தெரியாதாங்க, உங்களெல்லாம் நாங்க சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. எங்க அண்ணன் வந்து என் தம்பிட்ட சொல்றாரு, சிஜி அழகா ஹேண்டில் பண்ணிட்டான், இந்த மாதிரி என்னாலலாம் பேச முடியாது, கோவம்னா வரைய மாட்டேங்குது. என்னத்தை பேச நீங்க பேசக்கூடாது, ஆவியானவர் பேசிடுவாரு, அங்க ஜெயத்தை கொடுப்பாரு. அதனாலதான் வசனம் எபேசியர் 1 அதிகாரம் 27 வசனம், ஒன்றிலும் மறுவாதிருக்கும்படி உங்களை குறித்து நான் கேட்டு, எந்த விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். பாத்திரமாக நடந்து கொள்ளும்போது பரலோகராஜ்யத்துக்கு பெறலாம். இது பேசிக் கான்செப்ட், இதை மாற்றவே முடியாது. சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த பூமியில என்னது ஒரு கம்பேரிசன் ஸ்டடி பார்க்க போறோம். யோவான் 19 அதிகாரம் 18:36. யோவான் 18:36. பல்லாத்த முறை நிப்பாட்டியாச்சு. நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்குது. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. முடிச்சிட்டாரு. இந்த உலகமே கிடையாது, அது பரலோகத்துக்குள்ள காரியம். ஐயா நீங்க போய் பேசிட்டு அவனுக்கு தலை சேர்த்திருக்கு. இன்னும் எங்க லோக்கல் கிடையாதான், இங்க உள்ளதே கிடையாது அப்படின்ட்டார். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் ஒவ்வொரு என்னுடைய ஊழியர்கள் சண்டை போட்டு உன்னை தூக்கி மிதிச்சிருப்பாங்க. இது கிடையாது ஐயா சாமி, என் ராஜ்யம் இவ்வுரியத்துக்கு அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிக மிக இது பரலோக ராஜ்யத்துக்கு நான் கொஞ்ச நாளா போயிருவேன், வந்து இந்த எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கார்டு வச்சிருப்போம். அந்த காட்டுல உங்க பேரு, உங்க கண்ணுக்குள்ள எல்லாம் எழுதி அதை வச்சிருப்பாங்க. அந்த கார்டுல எங்கேயுமே போக முடியாது. அந்த கார்டு நமக்கு தேவை இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. ஆனா நம்முடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 10 அதிகாரம் 20 வசனம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்ட. பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். யார் யார் பேர் அங்க எழுதப்பட்டிருக்கிறது அவங்கள தான் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அப்ப ஒரு கார்டு உங்கள்கிட்ட இருக்கான்னு இருக்கும், இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. அந்த கார்டுல உங்க பேர் இருக்கும், உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த கார்டு பேர் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இல்லாம உங்களால வாழ முடியாது. ஆதார் கார்டு வேணும், ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். ஆனா ஆதார் கார்டு எப்படி முக்கியமோ அது போல பரலோகத்துல உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டா தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பிலிப்பியர் சபை மக்களுக்கு பவுல் ஒரு அருமையான ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். என்ன உற்சாகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிலிப்பியர் 4 அதிகாரம் 3 வசனத்துல, என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்திலே என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில். பவுல் போய் எட்டி பார்த்தா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எட்டி பார்க்கலாம் செய்யல, யார் பேர்ல இருக்குன்னு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மில்லர் 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 அப்படின்னு அவங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். அவர் ஒரு காலத்துல ஆந்திரத்தில் இருந்தாரு, திரும்ப மறுபடியும் பட்டை அடிச்சிட்டாரு, கழுத்துல கொட்டையை போட்டுக்கிட்டாரு, கையில கயத்தை கட்டிட்டாரு, அடி வாங்கினாரு,
எல்லா ஆசீர்வாதம் அவர்கிட்ட போயிடுச்சு. இப்ப நீங்க என்கிட்ட வந்து, சார் பாஸ்டர் என் பேர் சொல்லுங்க, இந்த மில்லர் பேரு பரலோகத்தில் இருப்பான்னு கேட்டா அரசு உறுதியா இருக்காதையா? எனக்கு தெரியும். சாலமன் பேர் இருக்கா? உறுதியா கிடையாது, கீரண்டியா கிடையாது. உங்க பேர் இருக்கு, என் பேர் எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கு. இத இன்னொரு இடத்துல இன்னும் அழகா ஆண்டவர் தெளிவா எழுதியிருக்கிறார். எழுதுமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 23வது வசனத்துல ஒரு பரலோகம், பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அந்த இடத்தை தான் பார்க்கணும். பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற முதல் பேர் சர்வ சங்க சபை. சர்வ சங்க சபை இருக்கு, உங்க புஸ்தகம் இருக்கும், பெயர் எழுதப்பட்டிருக்கிறோம். யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 20 ஆட்டு குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். ஆட்டுக்குட்டியானவர், இந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கணும். இந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியா இருக்கணும், நம்ம மனவாளியா இருக்கணும். நம்மள அங்கிட்டு போய் சேர்க்கணும். அங்க பெயர் எழுதப்பட்டிருக்கணும். அவங்களால் மாத்திரம் அங்க போக முடியும். இதுல என்ன ஒரு ஆழமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதை சொல்லுகிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, செகண்ட் கம்மிங். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் ஒரு தரிசனம் சார். சீசர்கள் எப்படி நீங்க என்னைய பாக்குறீங்க, நான் உங்களை பார்க்க முடியாது. ஆனா பேருக்கு இங்க நாகரத்னம் பேர் இருக்கு, ஜானகி சேகரன் பேர் இருக்கு, செல்வி டீச்சர் பேர் இருக்கு, பாலசுந்தரி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாலசுந்தரி நீ இருந்தால் ஆமேன் போடு, இல்லைன்னா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பாத்தீங்கன்னா ஒரு சிலரை பார்க்க முடியும். அவங்க ரொம்ப பிஸியா இருக்கலாம், இல்ல சிக்கா இருக்கலாம். நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, நான் சிலரை காண முடியும். அதனாலதான் இங்க நேரா எப்படி என்ன நீங்க பார்க்க முடியுமோ அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இயேசுவர் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது இவர்களை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறே உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம். ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 11வது வசனத்துல இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் மேல பார்க்காதப்பா, மேல போயிட்டாரு, ஆனா வருவார். எப்படி வருவார்னு சொல்லி தூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலிலேயா மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து வாயை பிளந்து கொண்டு நிற்கிறீர்கள்? இருக்கா இல்லைன்னா எழுதிக்கோங்க. உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானா எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எங்கே வருவார்? ஒலிவ மலை என்கிற மலைக்கு திரும்ப போனார். அந்த ஒலிவ மலையில தான் திரும்ப எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா. சகரியா 14வது அதிகாரம் திரும்ப வர இருக்கிறார். 14வது அதிகாரம் 2வது வருகை. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். எந்த ஒலிவ மலையில வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அங்கதான் அவருடைய பாதம் இருக்கும். இந்த இடத்துல நிற்கும் உறுதியா நிற்கும். அன்னைக்கு நம்ம பார்ப்போம். 2வது வருகையை குறித்த காரியம். இதற்கு ஒரு நம்பிக்கை தேவை. நீங்க கேட்கலாம், எல்லாம் கேட்க ரைட்டா தான் இருக்குது, ஆனா நடக்குமா? எஸ். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க, அவர் உங்களுக்கு என்ன ஊசி போடணும், என்ன மாத்திரை கொடுக்கணும்ன்றது எழுதி கொடுத்துருவாரு. எங்களுக்கெல்லாம் பார்த்தோமே தெரியும் இந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லி. அதுபோல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தொழிந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும். ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்.
இது எப்படி உண்டாகும்? உங்கள்கிட்ட சந்தேகப்படாமல் இருக்கணும். நடக்குமான கேட்கணும், நடக்கும், உறுதியான. அதனால அது பேர் ஜீவன் உள்ள நம்பிக்கை. நம்ம ஜீவனோட இருக்கிறோம். கையை தூக்குறேன், காலை தூக்குறேன், இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பேக் பண்ணியாச்சு, நாளைக்கு எனக்கு எங்க ஆலயத்துல செய்தி இருக்கு, அதுக்கு ரெடி, வசனம்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. என் மைண்ட் ஃபுல்லா எங்க இருக்கு அப்படின்னா ஜீவனுள்ள நம்பிக்கையில ஆலயத்துல போய் செய்தி. இந்த வருஷத்துல முதல் செய்தியை நான் கொடுக்க போகிறேன். அது ஒரு நம்பிக்கை இல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கை. அதனாலதான் அதுபோல தேவனுடைய பலத்தால் அது காக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்குது. 5வது பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்குது. பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ புஸ்தகத்தை பார்க்கிறாரு, ஆட்டுக்குட்டி ஆண்ட புஸ்தகத்தை பார்க்கிறாரு. யார் யாருக்கெல்லாம் ஜீவன நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் அப்படி கூட்டிட்டு போயிடும். எந்த ஒரு மாறுதலும் கிடையவே கிடையாது. சரி, இதனுடைய அடுத்த ஒரு கோணம், டிஃபரண்ட் ஆங்கிள் பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 6வது வசனம் 2:6. இது சாதாரண ஜீவனுள்ள நம்பிக்கை கிடையாது. இதற்குள்ள ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபேசியர் 2:6 கிறிஸ்து இயேசுக்குள். இயேசு கிறிஸ்து சொல்லி சுவிசேஷத்தை நான் பார்க்கிறோம். ஆனா எப்பொழுது இயேசு மரித்து உயிரோடு எழுதிட்டாரோ ரிவர்ஸ் ஆயிடுது. கிறிஸ்து ஃபர்ஸ்ட் வந்தது, இயேசு செகண்ட். குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே, நம்மிடத்தில் வைத்த தயவு. தயவு என்னது? போட்டோம், என்னது இன்னும் இருக்கட்டும், இன்னும் இருக்கட்டும், வச்சுக்கிட்டோம், நம்ம பிள்ளை இல்லையா வச்சுக்கிட்டேன், அப்படி தயவுல கொடுத்துக்கிட்டே போறாரு. தயவுனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். மகா மேன்மையான ஐஸ்வர்யம். நம்முடைய ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த ராஜரீகம் பண்ணுகிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே, வருங்காலம், இது ஒரு காலம், இனி வரக்கூடிய காலம். நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு தெரியாது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா கூட கொடுக்கப்படும் சொன்ன வசனத்துல இவ்வளவு கூட கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இங்கேயும் கொடுக்கிறாரு, வருங்காலையும் கொடுப்பாரு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், வருங்காலங்களே விளங்க செய்வதற்கு அவர் என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்து இயேசுவை நம்ம அவரோட கூட இணைச்சிட்டாங்க. கிறிஸ்து இயேசு நம்மள யாரு ஒன்னே செப்பிட்டு, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தா தான் தாழ்ச்சி. வெளியில போயிடுச்சுன்னா போயிடும். கொட்டையை மாட்டுங்க, பட்டைய போடுங்க, எல்லாம் ஓடி போயிடும். இது வருங்காலங்களே விளங்க செய்வதற்கு. வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோடு கூட உட்காரவும் செய்தார் உன்னதங்களிலே. இந்த உன்னதம்ங்கிறது ஒரு கான்செப்ட். பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா விசுவாச கண்களோடு நீங்க பார்க்கலாம். அந்த விசுவாச கண்ணு காத்தான் பவுல் ஜெபிக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தார். பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திலிருந்து வருவார். 1, உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்பர் 2, நீங்க செய்த எல்லா கிரியைகளும் பரலோகத்துக்கு போயிருக்கு. 2வது வரும்போது எல்லாத்தையும் கொண்டாடுவார். அதை நம்ம விசுவாசிக்கணும். அந்த கிரியைகள் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு மகா மேன்மையான பல பல ஆசீர்வாதங்களை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். நீங்க போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். என்னதுங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுறதுனா, உங்களுக்கு ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். செல்வி டீச்சருக்கு ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். நாகரத்னம் அம்மாளுக்கு ஒரு பாதை, ஜானகி அம்மாளுக்கு ஒரு பாதை. ஏன் முன்னாடி பார்த்தனால சொல்றேன். இந்த பாதையில நம்ம ஓடும்போது வலதுபுறம் பார்க்கக்கூடாது, இடதுபுறம் பார்க்கக்கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நம்ம ஓடணும். தொடர்ந்து ஓடினால் ஒரு நாள் ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் உயிரோடு இருக்கும்போதே வந்துடுவார். இல்லையா மறி அடக்கம் பண்ணப்படும். இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போகும். ஆனா அது மறுரூபமாக்கப்படும். யாரை போல? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போல மாறி
அவரோடு கூட என்றென்றைக்கு நம்ம இருப்போம். அதுல சந்தேகமே இல்லை. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நன்றி 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 ராஜா. ஜீவனுள்ள நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறது ஐயா. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஓடுகிறோம் ஐயா. பரிசுத்த பவுல் சொன்னது போல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லவராக இருக்கிறவர் எங்களை வலுவாதபடி காக்க வல்லவராக இருக்கிறது. மகிமையான சன்னிதானத்திலே மகிழ்ச்சியாக நிறுத்த வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆம்.